பாடி டீடாக்ஸ் பண்ணும்போது நம்ம பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு இது எல்லாத்தையுமே வந்து வெளியில் தள்ளும்போது நம்ம பாடி இட் செல்ஃப் லைக் ஒரு மாதிரி நல்ல க்ளோ ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும், ஹேர் நல்லா ஷைன் ஆகும், நல்லா க்ரோத் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளால் ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கே வரும். வெயிட் ரிடக்ஷனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய வந்து ஒபேஸாக இருக்கிறது, ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிறது, இதெல்லாம் மாதிரி ஒரு ரிஃப்ரெஷ்ஷாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நம்மளால் ஆக்டிவாக இருக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம பாடிக்குள்ளே இந்த அழுக்கெல்லாம் வந்து எப்படி போய் உள்ளே போய் உட்காரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கமின்மை, சரியான ஃபுட்டு நம்ம வந்து எடுத்துக்காமல் இருக்கிறது, நம்மளோட உடலுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அதுக்குன்னு ஹீலிங் பவர் இருக்குது, ஒரு பயங்கரமான ஒரு மேஜிக்கல் பவர் கொண்டு நம்மளுடைய பாடியில் நம்ம வெளியிலிருந்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாக கொடுத்தா மட்டும்தான் அந்த மேஜிக்கல் பவர் நம்மளுடைய பாடியே நமக்கு வந்து கரெக்டான முறையில் பயன்படுத்தி நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவும். உங்களோட பாடி டீடாக்ஸ்மெண்ட்டை ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே குறைஞ்சது ஒரு 2-3 கிளாஸ் ஆகுது ஹாட் வாட்டர் குடிக்கணும். சுடு தண்ணி நம்ம காலையில் குடிக்கும்போது அது நம்மளுடைய பவுல் சிஸ்டம் போய் அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை எல்லாம் கிளென்ஸ் அவுட் பண்ணுறது அந்த காலையிலே குடிக்கக்கூடிய ஹாட் வாட்டர் அது வந்து நமக்கு உதவும். அதனால நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு 2 to 3 கிளாஸ் சுடு தண்ணி அது வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்லது. அந்த சுடு தண்ணியோட உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஜீரகத்தை வந்து கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சு போட்டுக்கலாம். இல்லைன்னா ஜீரகத்தை ஆட் பண்ணி கொதிக்க வச்சு இந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு விஷயம். மார்னிங் எழுந்திரிச்ச உடனே இந்த ஜீரக தண்ணி, இல்லைன்னா உங்களுக்கு ஜீரக தண்ணி பிடிக்கலாம், வெறும் ஹாட் வாட்டர் ஆச்சும் ஒரு 2 to 3 கிளாஸ் ஏர்லி மார்னிங் குடிச்சிடுங்க. அது உங்களுடைய பாடி டீடாக்ஸ்மெண்ட் உள்ளே இருக்கக்கூடிய இந்த அழுக்குகளை எல்லாம் முதல்ல காலையில் எழுந்திரிச்ச உடனே வெளியில் தள்ளுறதுக்கு உங்களுக்கு உதவும். தொப்பை இருக்கு இல்லைங்களா, அந்த தொப்பையில் இருக்கக்கூடிய ஃபேட்டை குறைச்சி ரொம்ப உங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் கொடுக்கும்.